च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयोषित्वा प्रणमामि मुहुर्मुहुर्। नमः श्री यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய பெரிய அருளை முன்னிட்டு இன்றைக்கு புதூர் வாணியம்பாடி நமது ராமகிருஷ்ண மடத்தில் இந்த கட்டடம் புனரமைக்கப்பட்டு சீர்திருத்தப்பட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு நமது அழைப்பை ஏற்று திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி சதுர்புஜானந்தஜி மகாராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது வணக்கத்தை தெரிவித்து வரவேற்கிறோம். நமது ராமகிருஷ்ண மடம் நாற்றம்பள்ளியிலிருந்து சுவாமிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் நமது இந்த கட்டிடத்தை கட்டி 1897ஆம் ஆண்டு 128 வருடங்களுக்கு முன்பாக கட்டி முடித்து இந்த ஊரிலே மாபெரும் ஒரு புரட்சி செய்த விவேகானந்தருடைய தொண்டர் ஸ்ரீ வெங்கடசுவாமி நாயுடு அவர்களுடைய பேரன் திரு வசந்தன் நாயுடு அவர்களுடைய துணைவியார் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நமது தையல் பயிற்சி பள்ளி இந்த மடத்தினுடைய பொறுப்பாளர் திருமதி ராணி அம்மா, ஆசிரியர் அம்சா அம்மா மற்றும் முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த நல்ல நாளில் நம் எல்லோருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், நமது அன்னை ஸ்ரீ சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர் ஆகிய தெய்வ திருமூவர்களுடைய அருள் நமக்கெல்லாம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ரைட். இப்போது போன பேட்ச் முடிச்சுட்டு இப்போ புது பேட்ச் ஆரம்பிக்க போகுது. அதில் இருக்கிறவங்க வந்திருக்கிறீங்க, முன்னாடி பேட்ச் நடந்தவங்க வந்திருக்கோம். அப்படி தான் அம்சம்மா எல்லாம் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு. விவேகானந்தர் ஒரு தமது வெற்றி பயணம் அமெரிக்காவில் எல்லாம் 5 வருஷம் இருந்துட்டு ராமேஸ்வரத்துக்கு வரார். கப்பல் வழியாக வந்து ராமேஸ்வரத்தில் இறங்கி அப்போ ராமநாதபுரம் மகாராஜா சேதுபதி மன்னர் அவரை வரவேற்கிறார். அவரை வரவேற்று பக்கத்தில் இருக்கிற ராமேஸ்வரம் கோயிலுக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறார். ராமேஸ்வரம் கோயிலுக்கு யாராவது போயிருக்கிறீங்களா? யாருமே போனது இல்லையா? பரவாயில்லையா? ரைட்டு. ராமேஸ்வரம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கோயில். முடிஞ்சால் வயசாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த கோயிலில் பெரிய கூட்டம், எல்லாம் மக்கள்லாம் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு இருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் சுவாமி விவேகானந்தர் பேசுகிறார். அவரை பேச சொல்கிறாங்க. என்னான்னு பேசுகிறாருன்னா, எந்த தலைப்புன்னா எது வழிபாடு, அதாவது எது நம்மளாம் பூஜை பண்ணுறோம் இல்லையா, அது எது உண்மையான பூஜை அப்படிங்கிற தலைப்பில் விவேகானந்தர் பேசுகிறார். நம்ம நாட்டில் நூற்றுக்கணக்கான கோயில் இருக்குது, ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருக்குது, எத்தனையோ பூஜை முறையெல்லாம் இருக்குது, திருவிழாக்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆளுக்கு கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கும்போது எது உண்மையான வழிபாடு, கடவுளுக்கு நாம் பூஜை செய்கிறது எது அப்படிங்கிறது சம்மந்தமாக அவர் பேசுகிறார். அப்போ அந்த பேச்சின் சமயத்தில் ஒரு கதை ஒன்று, சின்ன கதையாக ஒன்று சொல்கிறார், 1 நிமிஷத்து கதை. அந்த கதை மூலம் எது உண்மையான கடவுள் வழிபாடு, எது தெய்வ பூஜை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே சொன்னதில்லைன்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா,
ஒரு அழகான ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் நிறைய மரங்கள், பழ மரங்கள்லாம் இருந்தது. மாமரம், சப்போட்டா, கொய்யா மரம், இன்னும் இதெல்லாம் நிறைய எல்லாம் பூத்து குலுங்குது. எல்லாம் காய்கறிலாம் நிறையா வருது. இன்னொரு பக்கம் மலர்கள்லாம் நிறையா வருது. இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்துக்கு ஒரு முதலாளி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் ஒருத்தர் இருக்கிறார், வெளியூரில் கொஞ்சம் தூரத்தில் இருப்பார். அந்த தோட்டத்தை பார்த்துக்க சொல்லி 2 பேரை அவர் நியமிச்சிருக்கிறாரு. 2 பேரை நியமிச்சிருக்கார். ஒருத்தர் வந்து கந்தன், இன்னொருத்தர் வந்து சுப்பன். 2 பேர் நியமிச்சிருக்கார். கந்தனும் சுப்பனும் அந்த தோட்டத்தை பார்த்துக்கிற பொறுப்பில் இருக்கிறாங்க. இப்போது முதலாளி அப்பப்போ வருவார். ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை வருவார். வந்துட்டு உள்ள நுழைவார். உடனே கந்தன் ஒடியாருவான், வேகமாக வருவான். அந்த தலை மேலே இருக்கிற துண்டெல்லாம் எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு, அந்த காலத்தில் அப்படி பண்ணுவாங்க இல்லையா, அப்படியே அவருக்கு ஒரு பெரிய பணிவாக குமிஞ்சு ஒரு வணக்கம் போட்டு அவர் உட்காருன்னு துண்டை எடுத்து தொடச்சி கிடச்சி விட்டுட்டு போய் ஒரு இளநீ 2 வெட்டிட்டு வந்து கொடுப்பான், ஒரு கொய்யா பழத்தை பறித்து வந்து கொடுப்பான். இப்படி எல்லாம் விட்டுட்டு எப்படா இருக்கிற அப்படின்னா, இவர் அருமையாக இருக்கிறேன், நீங்கள்லாம் உங்களுடைய பாக்கியம், உங்களை பார்த்தது, முதலாளி வருவீங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், வந்துட்டீங்க, இதெல்லாம் சாப்பிடுங்கய்யா, அப்படி இப்படின்னு எல்லாம் பயங்கரமாக உபச்சாரம் பண்ணுவான். நம்மள சில பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு இருப்பா. இன்னொருத்தர் இருப்பார், அவர் வேகமாக அவரும் வருவார். யார் அவர் பேர் என்ன, சுப்பன் வருவார். வந்துட்டு ஒரு ஐயா வணக்கம் ஐயா அப்படின்ட்டு அவர் போயிடுவார். இவ்வளோ தான். முதலாளி எல்லாம் தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு மாட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவார். போன உடனே கந்தன் என்ன பண்ணுவார், அந்த நல்லா நிழல் இருக்கிற மரமாக பார்த்து அதுக்கு கீழே ஒரு துண்டை நல்லா விரித்து போட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவார். அடுத்த தடவை முதலாளி வர வரைக்கும் அவருக்கு அதான் வேலை. காலையில் வந்தாருன்னா அப்படி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு ஏதாவது இருந்துன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே துண்டை விரித்து படுத்து நல்லா தூங்கிட்டு வீட்டுக்கு போகிறது. முதலாளி வரும்போது மட்டும் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு எல்லாத்தையும் காமிப்பார். அந்த தோட்டத்தையும் அவர் தான் பார்த்துக்கிற மாதிரி காமிப்பார். இன்னொரு ஆள் முதலாளி வந்தாருன்னா கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு அந்த மரங்களை எல்லாம் பார்ப்பார், பழங்களையெல்லாம் எடுத்து வைப்பார், அதை பிரித்து வைப்பார், கூடையில் அடுக்கி வச்சு முதலாளி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார், உரம் போடுவார், தண்ணி ஊற்றுவார், எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்படி இந்த வேடிக்கையான அந்த கதையை சொல்லிவிட்டு, இப்போ முதலாளிக்கு தெரியுமா தெரியாத யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ இந்த மாதிரி சிசிடிவி கேமரா இல்லை, இருந்தாலும் முதலாளிக்கு பார்த்தா கண்டுபிடிச்சிடுவார்ல. அவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டு இந்த 2 பேரில் யார் அந்த முதலாளி விரும்புவார். தன்னை புகழ்ந்து நிறைய பேசிட்டு அந்த தோட்டத்தை கவனிக்காமல் விட்றவனையா, தன்னை புகழ்ந்து பேசலினாலும் பரவாயில்ல அந்த தோட்டத்தை நல்லா பார்த்துக்கிறவங்களையா அப்படின்னு சாமி விவேகானந்தர் கேட்குறார். யார் அந்த முதலாளி விரும்புவார்? தோட்டத்தை பார்த்துக்கிறவங்களை தானே விரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி அப்படியே கதையை திருப்பி போடுறாரு. இப்படி என்ன போடுறாரு, இந்த உலகம்தான் ஒரு தோட்டம், இந்த தோட்டத்தினுடைய முதலாளி யார்? கடவுள். இதில் ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்க வந்து தினசரி போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு கந்தா போற்றி, முருகா போற்றி, சிவனை போற்றி, அம்பாள் போற்றி, இதை போற்றி அதை போற்றின்னு எல்லாம் பூவெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி தீபமெல்லாம் வச்சு பெரிய பெரிய தீபாராதனை எல்லாம் பண்ணிவிட்டு விரதம் இருந்தோ இது பண்ணும் கிடா வெட்டி இது பண்ணி சாப்பிட்டு கூப்பிட்டுட்டு அப்படி விட்டுருவாங்க. அதோட முடிஞ்சுது கடவுள் வழிபாடு, எனக்கு வேலை முடிஞ்சுது அப்படின்னு. இன்னொருத்தர் இருப்பாங்க, கடவுளுடைய குழந்தைகளாகி இந்த உலகத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அந்த மரங்களை எல்லாம் பார்த்துக்கிறாரு இல்லையா ஒருத்தர், சுப்பன் பார்த்துக்கிறாருல, அந்த மாதிரி எந்த மரத்துக்கு உரம் வேணும், எந்த மரத்துக்கு தண்ணி வேணும், எந்த மரத்துக்கு பூச்சி அரிக்குது அதை பார்க்கணும், இப்படி ஒன்றொன்றையும் பார்த்து செய்கிற மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க. இந்த உலகம் பூரா கடவுளுக்கு சொந்தமானது, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடவுளுடைய பிள்ளைகள். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், நீங்கள் இறைவனுடைய குழந்தைகள், அழியாத பேரின்பத்தினுடைய பங்குதாரர்கள், புனிதமும் பூரணத்துவமும் நிரம்பியவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட இவங்கள்லாம் இப்போ கஷ்டப்படுறாங்க, நோயில் கஷ்டப்படுறாங்க, படிப்பறிவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, பண வசதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு நாம் ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்களுக்கெல்லாம் தொண்டு பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அந்த தோட்டத்தை பார்த்துக்கிற ஆள் மாதிரி. இப்போ இந்த 2 பேரில் கடவுள் யாரை விரும்புவார்? கோயிலுக்கு போயிட்டு நிறைய பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே பொய் புரட்டு பித்தலாட்டம் சூழ்ச்சி வஞ்சகம் கொடுமை பண்ணுறவங்களையா? கோயிலுக்கே போயிட்டு இல்லை தூரத்தில் இருந்து கும்பிட்டு கடவுளேன்னுட்டு கடவுளுடைய குழந்தைகளுக்கு சேவை பண்ணுறவங்களையா? அதே தான்.
இந்த கருத்தை சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். அதை நம்ம வெங்கட சுவாமி ஐயா நல்லா பிடிச்சிக்கிட்டார். இந்த இடத்துல இந்த கட்டடத்தை கட்டிட்டு இந்த இடத்துல இருந்து நிறைய சேவைகள் இத்தனை வருடங்களாக தொடர்ந்து நடைபெறும். இப்போ நம்ம பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்குது. பிள்ளையார் கோயிலில் எல்லாரும் வர்றாங்க. நாம் சொன்னபடி அங்கே எல்லாம் பால் ஊற்றுவாங்க, தேன் ஊற்றுவாங்க, பஞ்சாமிரதம் ஊற்றுவாங்க, எல்லாத்தையும் ஊற்றுறாங்க. முடிச்சிட்ட உடனே எல்லாரும் என்ன கேட்பாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறத கேட்டுக்குவாங்க. கடவுளே, எனக்கு ஒரு 50 கோடி ரூபா பணத்தை கொடு, எனக்கு ஒரு 500 பவுன் நகையை கொடு, எனக்கு இன்னும் ஒரு 1000 பட்டுப்புடவை கொடு, இன்னும் ஒரு 1000 ஏக்கர் நிலம் இருந்தால் பரவாயில்ல கொடு இப்படின்னு கேட்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு யாருக்காவது கேட்கறதுக்கு மனசு வரணுமா? என் பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்படுறான், அவனுக்கு நல்லது பண்ணு கடவுளேன்னு யாராவது கும்பிடுவாங்களா? யாரும் கும்பிட மாட்டாங்க. அவன் கஷ்டப்படுறான், கடவுளே இன்னும் கொஞ்சம் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டு, அப்படி தான் கும்பிடுவாங்க இல்லையா? பொதுவாக மக்களுக்கு திருப்பதிக்கு போகிறோம், திருப்பதி உண்டியிலெல்லாம் காசெல்லாம் கொட்டுறோம், அப்படியே வரிசையில் நின்று போய் இடித்து பிடிச்சி எல்லாம் பார்க்குறோம். பார்க்கும்போதெல்லாம் நமக்கு தான் வேண்டிக்குவோம், வேறு யாருக்கும் வேண்ட மாட்டோம். இப்படி இருக்கிறது ஒரு வகை. கடவுளுக்கு தெரியாதா என்ன? அவருக்கு கண்ணு காது மூக்குலாம் இருக்குதா இல்லையா? அப்படி இருக்குதுன்னு தான் நம்ம இப்படி கும்பிடுறோம். கடவுளால் எதையும் முடியும், செய்ய முடியும், அவரால் எல்லாவற்றுக்கும் அவரால் உதவி பண்ண முடியுங்கிறதுனால தான் நாம் அவ்வளோ பெருசு கும்பிடுறோம். ஆனால் நாம் மறந்துடுறோம், நம்ம உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? இதனால தான் சுவாமி விவேகானந்தர் எது வழிபாடு அப்படிங்கிறது சுருக்கமாக ஒன்று சொல்கிறார். ரொம்ப சுருக்கமாக ஒரே வார்த்தை. அதை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்களும் வீட்டிலையும் சரி வெளியில் போகும்போது அந்த பூஜையை பண்ண முடியும். எந்த பூஜைன்னு அவர் சொல்கிறாருன்னா, மனதிலே தூய்மையாக இருப்பதும், எது மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதும் தான் எல்லா வழிபாடுகளின் சாரமாகும். எல்லா பூஜை புனஸ்காரம் இவ்வளோ எல்லாத்தையும் பண்ணுறான். மனதில் தூய்மை இல்லாமல், மனதில் தூய்மைன்னா என்ன? மனசுக்கு சோப்பு போட்டு அலச முடியுமா? நல்ல எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள். இப்போ உடம்பு இருக்குது, உடம்புக்கு நம்ம கெட்டு போன சாப்பாடு, அழுகி போன இது சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லா இருக்குமா? நல்லதாக தூய்மையாக இருக்கிறது சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். அதுபோல் மனதுக்கு தூய்மையான எண்ணம் போக போக தான் நல்லா இருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருடைய கஷ்டங்களும் தீரணும், கடவுளே அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க, நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் வாழணும், எல்லோரும் நல்லபடியாக உண்மை பேசி நல்ல சத்திய நெறியில் நின்று தர்மத்தோடு எல்லோரும் வாழணும் கடவுளேன்னு அப்படி நம்ம உள்ளுக்குள்ள விஷயத்தெல்லாம் போட தான் அங்கே சுத்தமாகும். இது இல்லாமல் உள்ளுக்குள்ளே எல்லா அழுக்கையும் வைத்து கொண்டு நாம் போய் பூஜையெல்லாம் எவ்வளோ பூஜை பண்ணாலும் அவருக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவருக்கு தெரியாமல் இருக்குமா இவர் யார் இவர் யாருன்னு? ஆகவே அதுக்கு தகுந்த பலன் தான் கிடைக்கும். இப்போ நம்ம ராமகிருஷ்ண மடங்களில் நாம் பூஜையை 2-3 விதமாக வச்சுருக்கோம். ஒன்று போது கோயில், நமக்குன்னு இந்த மாதிரி கோயில் இருக்கும், நீங்களும் எல்லாம் வர்றீங்க, வெள்ளிக்கிழமையெல்லாம் தினசரி சாமி கும்பிட்றீங்க, வெள்ளிக்கிழமையில் சிறப்பு வழிபாடு செய்கிறீங்க, அதையே உட்காந்துக்கிட்டே இருக்கிறீங்களேங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம்? எல்லோரும் சேர்ந்து இந்த இதெல்லாம் கற்றுக்குறோம். இப்போ இதை நீ கற்றுக்கிட்டு இப்போ நான் நடுவில் கொஞ்ச நாள் நின்று போயிருந்தது, அதுக்கு முன்னாடி நிறைய நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ கடந்த 3 வருஷமாக ஒரு 5-6 பேட்ச் போயிருக்கிறாங்க. அதில் 40-50 பேருக்கு எல்லாரும் இப்போ எல்லோரும் நல்லா இருக்குது. இந்த ஊரில் எவ்வளோ பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு திருவிழாவும் எப்படி எப்படி கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா? எல்லாம் லட்சக்கணக்கில் போட்டு ஒரு டான்ஸு பாட்டு கேட்டு எல்லாம். ஆனால் யாராவது யாருக்காவது உதவி பண்ண மாதிரி தெரிஞ்சுதா அவங்களுக்கு? எங்கேயுமே இல்லை. இந்த துளியோண்டு இடம் அவர் ஏற்படுத்தி வச்சுட்டு போன இந்த இடத்துல இருந்து இப்போ இத்தனை பேருக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமான ஒரு விஷயம் உண்டாயிருக்கு. எதை பண்ணி ஒரு தினம் ஒரு 300-400 ரூபா சம்பாதிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க முடியும். குடும்பத்தில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல வைக்கிறோம். எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்கள். இப்போ அந்த பக்கம் ஆயிரக்கணக்கான, நான் அதை குறையா சொல்லலை, ஆனால் அதே சமயம் உண்மையை புரிஞ்சுக்கணும். ஆயிரக்கணக்கான பேர் போய் பூஜை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி வடை மாலை போட்டு வெத்தலை மாலை போட்டு இதை போட்டு எல்லா மாலையும் போட்டு பண்ணை போட்டுட்டா கூட அதனால் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், நாம் அப்படியே மெதுவாக சின்னதான இடம், இங்கே தூய்மையான உண்மையான சேவை நடக்குது. இறைவனுடைய குழந்தைகளை நம்ம குழந்தைகளாகிய நீங்கள்லாம் கொஞ்சம் வறுமையிலையும் கஷ்டத்துலையும் இருக்கிறதுனால இந்த கஷ்டத்தை உங்களுக்கு தூக்கி வைக்கிறதுக்கு நம்மளான ஒரு முயற்சி, அவ்வளோதான் பண்ண முடியும்.
எல்லாத்துக்கும் நிறையா பண்ண முடியாது, இவ்வளவு பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு தொழில், நீங்கள் நீ கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் இதை வச்சு சம்பாதிச்சு கொள்ள முடியும். இதுக்காக இந்த ஒரு சிறிய ஏற்பாடு, இந்த சிறிய ஏற்பாடின் மூலம் இவ்வளோ பேர் பயன்பட்டுருக்குறாங்க. இப்போ இதே நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க, நிறைய பதவியில் இருக்கிறவங்க, இவங்களாம் நினச்சா எவ்வளோ நல்லது செய்ய முடியும். எங்கேயாவது யாருக்காவது நல்லது பண்ணுறதா அவங்களுக்கு கண்ணுக்கு படுதா? இதோடு சேர்த்து சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் பாரு, ஒன்று எல்லாருக்கும் தொண்டு பண்ணணும், இன்னொன்று முக்கியமான என்ன வழிபாடு என்னன்னு சொன்னேன், மனதில் தூய்மையாக இருக்கணும். நல்ல எண்ணங்களோட, நல்ல குணங்களோட, நல்ல பண்புகளோட, நல்ல நெறிகளோட, நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் தான் அது நம்ம மனிதனாக பிறந்ததுக்கு அர்த்தம். தெருவில் ஒரு நாய் போகுது வருது, அது 2 நேரம் 3 நேரம் சாப்பிட்டுதா? இல்லை அது என்னைக்காவது பசியோடு நாய் செத்து போச்சுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? இத்தனை பறவை இருக்குது, இதெல்லாம் இதுக்கு எங்கேயாவது பசிக்கு இதாக கஷ்டப்படுமா? இல்லை. அது நல்லா தூங்குது, நாமளும் நல்லா தூங்குறோம். நாம் நல்லா தூங்குறதில்ல, எங்கே தூங்க முடியுது? நிம்மதியாக இருக்க முடியலையா? அதுங்க நல்லா எத்தனை பஸ்ஸு போனாலும் படுத்து தூங்கிட்டே இருக்கும். ரோட்டு ஓரத்தில் படுத்து தூங்கும், எவ்வளோ பஸ்ஸு போனாலும் படுத்து தூங்கும். நம்மளால் அப்படி தூக்கம் வருதா? இல்லை ஏசி போட்டு பஞ்சு மற்ற பெருசாக போட்டு படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த மாதம் 1ஆம் தேதிக்கு வட்டி கட்டணுமே, என்னடா பண்ணுறதுன்ட்டு இப்படி போய்கிட்டு இருக்கிற காலத்தில் அதுவும் இதை பண்ணுது, நாமளும் பண்ணுறோம். நாமளும் குழந்தை குட்டிகள் எல்லாம் பெற்றுக்கலாம், அதுங்களும் காலகாலத்துக்கு அந்த குழந்தை குட்டி பெற்று. அப்போ அதுங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம துணி போட்டுக்கிறோம், அது துணி இதெல்லாம் வித்தியாசமா இல்லையா? நாம் வீடு கட்டுறோம், நம்மளை விட அவங்க நல்லா வீடு கட்டுறாங்க பார்த்தீங்களா? கை கால் எதுவும் இல்லாமல் வெறும் வாயை வச்சு ஒரு குருவி எவ்வளோ நல்லா வீடு கட்டுது, ஒரு காக்கை எவ்வளோ ஒரு குச்சா எடுத்துகிட்டு போய் வீடு கட்டுது, தூக்கணாங்குருவிலாம் அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கும், அப்படி வீடு கட்டுது. நம்மளை விட பெரிய என்ஜினியர் அவங்களாம், வெறும் மூக்கு மட்டும்தான் இருக்குது, அதை வச்சே கட்டுது. அப்போ அது என்றைக்கும் இங்கே கீழே விழுந்ததா சரித்திரமே இல்லை. இங்கே என்ஜினியர் தான் நம்மக்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றி விடுவார், கொஞ்ச நாள் பார்த்து எல்லாம் பேந்து வரும். ஸோ இப்படி இருக்கிற காலத்தில் நாம் அந்த விலங்குகளுக்கு நமக்குமான வித்தியாசம் எதுன்னு நம்ம பெரியவங்க சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுதுன்னா, ஒழுக்கம் பண்போடு வாழ்ந்தால் தான் நம்ம மனிதர்கள்னு அர்த்தம். கை காலை வச்சிருக்கிறதுனால, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனால, நல்ல பணங்காசோட நல்ல வீடு வாசல் வட்டி வாகனத்தோடு வாழ்கிறதுனால அல்ல. பெரிய மனுஷன் அப்படின்னா நல்ல பண்புகள் நல்ல குணங்களுடையவரைத்தான் பெரிய மனுஷன் சொல்லுவோம். பணக்காரனை பெரிய மனுஷன் யாராவது சொல்லுவாங்களா? முதல்ல நிறைய ஊரில் பெரிய மனுஷங்க இருப்பாங்க. அதனால் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருந்தது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பெரிய மனுஷனை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் போவாங்க. அவர் தர்மத்தில் மீறாமல், அறத்துக்கு மாறுபடாமல், சத்தியத்திலிருந்து விலகாமல் நல்ல முறையில் அவர் சொல்லுவார், இப்படி இப்படி இருக்கணுமாப்பா அப்படின்னு. அதை எல்லாரும் கேட்டுக்குவாங்க. இன்றைக்கி யாராவது சொன்னால் யாராவது கேட்பாங்களா? கேட்கணும். அப்படிப்பட்ட நல்லவர்கள் முன்னாடி இருந்தார்கள். இப்போ நீங்கள்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது நல்லவங்க இருக்கிறாங்களான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நம்ம ஊரில் நல்ல மனிதர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்பவும் நேர்மையாக இருப்பார், உண்மையாக இருப்பார், சொல்ல முடியுதா? நாம் உட்பட யாரையும் சொல்ல முடியல. அப்படி போகிற காலத்தில் இப்போ நாம் என்ன செய்யணும்? முதல்ல எல்லாம் துணிமணிகளுக்கு நிறைய பஞ்சம் இருக்கும். துணிமணியெல்லாம் இப்படி கிடைக்காது, பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அரிசி இதெல்லாம் கிடைக்கிறது பஞ்ச காலத்தில் இருக்கும். கரைசின் கிடைக்காது, மண்ணெண்ணெய் இருக்காது, அது இருக்காது, இது இருக்குது, எல்லாமே பஞ்சமாக இருக்கும். அந்த காலமெல்லாம் இப்போ போயிடுச்சு. எல்லாத்துக்கும் பஞ்சம் எங்கேயாவது இருக்குதா? இல்லை. இப்போ நீங்களே நிறைய பேர் ஏதாவது வேணும்னு, இப்போ செருப்பு வேணும், கடைக்கு போய் வாங்க முடியல அப்படின்னா இதுலேயே ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணால் வந்துடும். பார்த்தீங்களா? சாப்பாடு இட்லி 4, தோசை 2, சாம்பார் சட்னி வேணும்னா உடனே வந்துடுது, எல்லாமே வந்துடுது. வருது இல்லையா? இப்போ அப்படியெல்லாம் எதுக்கும் பஞ்சம் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற பெரிய பஞ்சம் எதுன்னா, நேர்மையான மனிதர்களுக்கு பஞ்சம், உண்மையான மனிதர்களுக்கு பஞ்சம், பொதுவாக மனித குணமுடைய மனிதர்களுக்கு பஞ்சமாக இருக்கு. ஆகவே இந்த பஞ்சம் போக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? நாமளாம் நல்லவங்களாக வாழ்ந்து காமிக்கணும், நல்ல பெண்மணிகளாக வாழ்ந்து காமிக்கணும். நல்ல பெண்கள் இருந்தால் தான் நல்லா அவர்கள் வயிற்றிலிருந்து நல்ல குழந்தைகள் உருவாருவாங்க. ஆம்பளைங்க எப்படி போனால், அதனால தான் நம்ம குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை முன்ன பின்ன தெரிஞ்சால் கூட அதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அவன் என்ன வருவான் போவான் என்ன. ஆனால் ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்து சரியாக வருமா அந்த குடும்பம்? ஏன்னா ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் தன்னுடைய குழந்தைகளை வளர்த்த முடியும்,
கொஞ்சம் சொத்து பத்து சேர்த்துக்க முடியும், நல்ல குடும்பத்தை நல்ல முறையில் வளர்த்து எடுக்க முடியும். அதுதான் பெண்களுக்கு இருக்கிற பவர், சக்தி. ஆண்களுக்கு அது முடியாது. அதனால தான் நல்ல நல்ல பெண்கள் நல்ல குணங்களோட நல்ல பண்புகளோடு நாம் இருக்கும் பொழுது நம்ம வயிற்றில் பிறகுற குழந்தையும் அந்த குணங்களோடு வரும். பிள்ளைங்களுக்கு நாம் சொல்லி கொடுத்து வளர்க்கும்போது நீ நிறையா படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய 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 பெரிய வீடு கட்டி வாழணும் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் நீ நல்லவனாக வாழணும், நேர்மையோடு வாழணும், உண்மையாக வாழணும், சத்திய நெறியிலிருந்து தவறாமல் வாழணும், நல்ல உயர்ந்த மனிதனாக வாழணுமப்பா நீ அப்படின்னு பையங்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் அப்படி சொல்லி கொடுத்து நல்ல தாயுள்ளத்தோடு வாழணும். பெண்களை எல்லாம் நம்ம எதுக்கு இப்படியெல்லாம் போற்றி வணங்குகிறோம்? ஆம்பளைங்கெல்லாம் சும்மா அப்படி இருப்பாங்க. பெண்கள் தான் சக்தி, கல்வி, செல்வம், அப்புறம் சக்தி, ஆற்றல் எல்லாத்துக்கும் பெண்களை சொல்கிறோம். எல்லா நதிகள் பேரும் பெண்கள் பேரில் தான் வச்சுருக்கிறோம். சரஸ்வதி, அப்புறம் கங்கா, யமுனா, காவேரி, இதெல்லாம் இப்படி எல்லாம் எது ஆற்றல் மிகுந்ததோ அது பூரா பெண்கள் தான். பெண்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்கும். காலையில் 4 மணிக்கு நீங்கள் எந்திரிப்பீங்க, எந்திரிச்சு வீட்டுக்கு பண்ணி அதை பண்ணி பசங்களை இது பண்ணி ரெடி பண்ணி அதை முடிச்சுட்டு இங்கே 8 மணி 9 மணிக்கு வந்துட முடியும். அப்புறம் இங்கேருந்து போயிட்டு மறுபடியும் கூட்டி பெருக்கி மாவாட்டி துணி துவைச்சி காய போட்டு அதை பண்ணி இதை பண்ணி அப்புறம் இதெல்லாம் பண்ணி வீட்டுக்காரர் கொடுக்குற தொந்தரவு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ரெடி பண்ணி அப்படி போட்டு ராத்திரி படுக்க 10 மணி ஆகும். ஆம்பளைங்களை அப்படி இருக்கு சொல்லுங்கள், இருக்கவே முடியாது. போய் ஊரை சுற்றி போனால் வருவாங்க 2 நாள் கூட. ஆனால் வீட்டுக்குள்ளேருந்து இவ்வளோ வேலையை பார்க்க முடியுமா? அவங்கள விட நமக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் பலவீனமான உடல் தான், சக்தி கம்மி தான். ஆனால் மனசக்தி அவ்வளவு, மனதில் சக்தி அவ்வளோ இருக்குது. அந்த மனசக்தி மூலம் இந்த குழந்தைய நான் நல்லபடியாக வளர்த்துவேன். நம்ம மடத்தில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தாய் இல்லாத தந்தை இல்லாத பசங்களுக்காக நம்ம ஒரு விடுதி நடத்திக்கிட்டு இருந்தோம். அதில் நிறைய குழந்தைங்களுக்கு அப்பா இருக்க மாட்டார். ஏண்டா இருக்க மாட்டாருன்னா, பெரும்பாலான குழந்தைங்க ஒரே ஒரு இதுதான், உங்கள் அப்பா எப்படா காலமானாருன்னா குடிச்சு செத்து போயிட்டார். அதுதான் நம்ம நாட்டில் அப்பாக்கள் சின்ன வயசில் காலமாகனா அது ஒரே காரணம் தான் இருக்குது. 2 ஒரு காரணம் வேறு இருக்கலாம், மிச்சம் நிறையா பேர் இருக்காது. அப்போ அந்த ஒரு அம்மா அந்த பையனு அது ஒரு 2 இன்னும் 3 இருக்கும். நம்ம ஹாஸ்டலில் ஒன்று விட்டு வச்சுருப்பாங்க, வேறு ஒரு ஹாஸ்டலில் ஒன்று, ஆம்பூரில் ஒரு ஹாஸ்டலில் இருக்கும். இது 3 பேரையும் பார்த்து வளர்த்தி இது பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சு அந்த அம்மா ஒரு அம்மா வளர்ப்பண்ணு. அத்தனை அவமானங்களை தாங்கிக்கிட்டு, அத்தனை வேதனைகளை தாங்கிக்கிட்டு, சொந்த பந்தமெல்லாம் அந்த காலத்தில் உதவுவாங்க. இந்த காலத்தில் யாராவது உதவுறாங்களா? அண்ணன் தம்பி முடியாது அப்படின்ட்டுருவாங்க. சித்தப்பா பெரியப்பா மாதிரிலாம் ஏதோ பசங்க போயிட்டு ஊருக்கு போயிட்டு திரும்பி வரமாட்டான் சில சமயம். ஏன்டா லேட்டாக வர்ற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், அங்கேருந்து இங்கே வரதுக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லை மகர சுவாமிஜி அப்படிப்பா. ஏன்னா உங்கள் சித்தப்பா இருக்கிறாரு, இல்லை அவரை கேட்டேன், இப்போலாம் எங்கடா காசு இருக்குது எல்லாம் பார்த்துக்கலாம் போ அப்படின்ட்டாரு. அப்புறம் எங்கள் அம்மா யார்கிட்டையும் கேட்டு வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இவ்வளவு தான் சொந்த பந்தம். அந்த ஒரு தாய் அப்படியே வளர்த்தி விடுவாங்க. காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குது, அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால் நாமெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை இது கற்றுக்கிறது, இங்கே வர்றதுனுடைய பலன் என்னவா இருக்கணும்னு சொன்னோம்னா, நல்ல குணமுடையவர்களாக நாம் வாழணும். நல்ல நல்ல குணம், உங்களுக்கே தெரியும் நல்ல குணம் எதுன்ட்டு. ஒரு தாய்மை உள்ளத்தோடு எல்லோர் மேலேயும் அன்பு செலுத்தி எல்லோருக்கும் நம்மளால் முடிஞ்ச சின்னது நல்லது பண்ணி கெட்ட எண்ணம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு பழகும். அப்படி உங்களை நீங்கள் நல்லபடியாக வாழணும்னா கூட இந்த டிவியில் வர தொடர்கள் எல்லாம் அப்படி உங்களை நல்லபடியாக வாழ விட மாட்டேங்குது. அது புதுசாக உங்களுக்கு ஏதோ ஒரு டெக்னிக் கற்றுக் கொடுக்குது. மாமியாரை கஷ்டப்படுத்துறது எப்படி, நாத்தனாரை கஷ்டப்படுத்துறது எப்படி, அந்த குடும்பத்தை பிரிக்கிறது எப்படி, இந்த குடும்பத்தை இப்படியா நம்ம சமுதாயம் இருந்தது. நம்ம தமிழ் சமுதாயம் அவ்வளோ நாகரிகம், அவ்வளோ பெரிய உன்னதமான பண்புகளுக்கு எடுத்துக்காட்டாக இருந்த சமுதாயம் தான் நம்ம சமுதாயம். இப்போ இதெல்லாம் போச்சு. இனிமேல் நாமெல்லாம் என்ன பண்ணணும், நல்லவர்களாக வாழணும். காலையில் எந்திரிச்ச உடனே சாமி கும்பிட்டுட்டு முதல்ல நாம் இருக்கணும், இன்றைக்கி பூரா நான் நல்லவர்களாக இருப்பேன். நமக்கு தெரியும் எது நல்லது பண்ணுவோம், அப்படி பண்ணணும்ன்ட்டு. நமக்கு தெரியும் எது கெட்டது அதை பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆகவே அதில் தான் நாம் கவனமாக இருக்கணும். நம்ம பிள்ளைகளையும் அதை சொல்லி சொல்லி வளர்த்தணும். பணம், காசு, வசதி வாய்ப்பு, வீடு வாசல் இதெல்லாமே நாம் என்ன முன்னாடி செஞ்சுருக்கிறோமோ அதனுடைய பலனாக கிடைக்கும். அதுக்கு மேலே 1 இன்ச்சு கூட கிடைக்காது, அதுக்கு கம்மியாகவும் 1 இன்ச்சு கூட கிடைக்காது. நல்லதோ கெட்டதோ நாம் எந்த விதையை போட்டு வச்சிருக்கிறோமோ அது வளர்ந்து வரும். அந்த பலன் கிடைச்சி தான் தீரும். அதிலிருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது, கடவுளாலேயே தப்பிக்க முடியாது. ராமர் 14 வருஷம் வனவாசம் போனார், அவருக்கு தேவையாது. இருந்தாலும் அவருடைய கர்ம வனப்பிரகாரம் அப்படி போய் மனிதனாக பிறந்தோம்னா அதை செஞ்சுதான் ஆகும். ஆகவே அதில் எல்லாம் நமக்கு எந்த இது வராது.
இப்போ இனிமே வருங்காலம் நமக்கு எப்படி இருக்கணும்னு சொன்னான். சுவாமி விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்வார், உனது எதிர்காலத்தை தீர்மானிப்பவர் நீங்களே. அப்போ எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்க முடியும்? இப்போ நான் நல்லதெல்லாம் செஞ்சு வச்சேன்னா இதனுடைய பலனா என்னுடைய எதிர்காலமும் நல்லதாக அமையும். இதை மனிதர்கள் முதல்ல ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தெளிவாக இருந்தாங்க நம்ம சமுதாயத்தில். என்ன கெட்டது பண்ணா நம்ம குடும்பத்தில் கெட்டது வரும், கெட்டது பண்ணால் நம்ம பரம்பரை அழியும், அந்த வீட்டை பாரு இந்த வீட்டை பாருலாம் உதாரணம் சொல்லுவாங்க. அப்போ இப்போ நிறைய நாம் படிச்சுட்ட காரணத்தினால அந்த ஒரு எண்ணம் மாறி போயிடுது. பாவமாவது புண்ணியமாவது எப்படியாவது பணத்தை சம்பாரி அப்படிங்கிறோம்ல, அந்த தவறான நோக்கத்துக்கு நாம் வந்தது காரணம் அந்த பாவ புண்ணியத்திற்கு நம்பிக்கை போயிடுச்சு. அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா, ஓ இந்த லஞ்ச பணத்தை வாங்கிட்டு வீட்டுட்டு போனால் நம்ம குடும்பம் நாசமாக போயிடும் அப்படின்னு நினச்சா யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கை இல்லாமல் போச்சு. இப்படி இந்த திட்டத்தில் ஊழல் பண்ணி இப்படி கொள்ளையடிச்சோம்னா நம்ம குடும்பம் நாசமாக போயிடும், நம்ம பிள்ளைங்கள்லாம் கட்டு குட்டிச்சோராக போயிடும். இதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க இப்போ. ஆனால் உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது, உலகம் உண்டாக்கப்பட்டது எப்படின்னா இந்த திட்டத்தை வச்சு தான். எதை விதைக்கிறோமோ அது விளைஞ்சி வந்தே தீரும். வினையை விதைத்தோம்னா வினை தான் அர்த்தாகணும், திணையை விதைத்தாதான் திணை வந்து சேரும். முற்பகல் செய்யின் பிற்பகல் நமக்கு தானே வந்து சரி. யாருமே இதுக்கு உங்களுக்கு இதுக்கு கடவுள்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. எத்தனை கடவுள்கிட்ட போனாலும் அதில் அவர் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக காப்பாற்ற முடியாது. நூற்றுக்கணக்கான மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட கண்ணுக்குட்டி அவுத்து விட்டோம்னா அதனுடைய தாய்கிட்ட போய் அது நிற்கும். அதுபோல் நீங்கள் இந்த ஊரில் வாணியம்பாடியில் தான் எனக்கு பிரச்சனையாட்டிருக்குது, நான் இங்கேருந்து அமெரிக்கா போயிடுறேன்ட்டு அங்கே போனீங்கன்னா அங்கேயும் உங்களோட இந்த கர்ம வினையெல்லாம் கூடவே தான் வரும். அங்கே உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து உங்களை நிம்மதி இல்லாமல் பண்ணும், அல்லது உங்களை சந்தோஷமாக இருக்க வைக்கும். எதுக்கெல்லாம் கொடுக்குறோமோ அது திருப்பி வரும். கரெக்டாக புரிஞ்சுது இல்லையா? ஆகவே இந்த நல்ல நாளில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய பெரிய அருள், பேரருள் உங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்குது. அந்த புண்ணியத்தினால தான் நம்ம இங்கெல்லாம் வர்றோம். இந்த மாதிரி ஆன்மீகத்தோடு கூடிய இந்த தையல் கலையையும் நீங்கள் கற்றுக்குறீங்க. உங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி நம்ம ராணி அம்மா, அம்சா அம்மா இவங்கெல்லாம் இருந்து வழிகாட்டுறாங்க இல்லையா? இது பெரிய பாக்கியம் இது. ஆகவே உங்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல நாளில் பகவான் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நீங்கள்லாம் இங்கேருந்து போனது மட்டும் இல்லை, எப்போ நாற்றம்பள்ளி வந்தாலும் மடத்துக்கு வரணும், இங்கேயும் அப்பப்போ பார்த்துட்டு போகணும். இதுதான் இங்கேருந்து தான் இந்த நாற்றம்பள்ளியில் மடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் ஆரம்பித்தாங்க. 1897ஆம் ஆண்டு. பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்போ யாருக்குமே தெரியாத சமயத்தில் அந்த வெங்கடசுவாமி நாயுடு ஐயா இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கார். இதிலிருந்து பக்கத்தில் இருக்கிற 13 ஊர்களில் அவர் விவேகானந்தர் பேரில் சங்கம் ஆரம்பித்தார். பல நூல்களை எல்லாம் மொழிபெயர்த்து எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்து படிக்க வச்சார். ஒரு விவேகானந்தர் பேரில் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தினார். விவேகானந்தர் பேரில் மாதம் 2 முறை வர்ற மாதிரி ஒரு பத்திரிக்கை நடத்தினார். இவ்வளோ வேலையும் அந்த ஒரு மனிதர் செஞ்சார். வயது அதிகமாக 50 வயதுக்கு முன்னாடி காலமாயிட்டார். அவர் போட்ட விதை ஆயிரக்கணக்கான பேர் இப்போ இன்னைக்கு இதன் மூலம் பயன்பெறாங்க. ஒரே ஒரு ஆள் நல்ல மனசோட சுவாமிஜி சொன்னபடி மனதில் தூய்மையாக இருந்து மற்றவர்களுக்கு தொண்டு பண்ணணுங்கிற எண்ணம் இருந்து அதுதான் வழிபாடு அப்படின்னு அவர் நினச்ச காரணத்தினால போட்ட இந்த விதை அவ்வளோ பேருக்கு பயன்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் இன்னும் 1000 வருஷமானாலும் ராமகிருஷ்ணா மடம், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி அப்படின்னா அவருடைய பேர் தான் முன்னாடி வரும் இல்லையா? ஆகவே அவரை நாம் வணங்க வேண்டும். ஒரு பெரிய உள்ளம் படு தெய்வத்துக்கு சமமானவர்கள் அவங்களாம். எல்லோராலும் இது முடியாது. எவ்வளோ பெரிய பணக்காரங்க ஊரில் இருக்கிறாங்க. அவங்க நினச்சா இந்த மாதிரி தையல் பயிற்சி பள்ளி பெருசாக 1000 பேருக்கு நடத்த முடியும். எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருக்கிறானுங்கள. இந்த பக்கம் யார் இங்கேருந்து ஒரு மிஷினை தூக்கிட்டு போகாமல் பார்த்துக்குங்க. என்ன அந்த மாதிரி ஊரில் இருக்கிறதெல்லாம் அடித்து உலையில் போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்களா ஒழிய யாருக்கும் 5 பைசா கொடுக்கறது இல்லை. சொந்த தாய் தந்தைக்கும் கொடுக்கறதில்ல, கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்காத மாதிரி உலகம் சுயநலமே வடிவமாக போகுது. சுவாமி விவேகானந்தர் ஒரு சின்ன கருத்து சொல்கிறார். எப்படி இந்த வழிபாடு எதுன்னு சொன்னபடி எது கடவுள், யார் கடவுளுங்கிறார். டக்குன்னு சின்னதா கடவுள் இது சிவனா விஷ்ணுவா பெரும்பளவு சூத்திரமில்ல, இந்த கடவுளில் இது யார் உண்மை அப்படிங்கும்போது சுவாமிஜி சொல்கிறார், சுயநலமின்மையே கடவுள். சுயநலம் இல்லாமல் இருக்கிற தன்மை இருக்குது இல்லை, அதுதான் கடவுள். இந்த கடவுள்கிட்டலாம் சுயநலம் இல்லை, அதனால் அவங்கள கடவுளை நம்ம. அது மாதிரி எந்த மனித இடத்துல சுயநலம் இல்லையோ அவர் கடவுளுக்கு சமமானவர். ஆகவே இந்த நல்ல நாளிலே எல்லோருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம்.